ஆல்ரைட், போவாவுடைய 8 5G மொபைல் ஃபோனை அவங்க இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த போவா 8 மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் அந்த போவா 8 மொபைலினுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு வெளியில் இந்த கேமரா ஐலாண்டில் ஒரு சில ஹைலைட் அவங்க காமிச்சிருக்காங்க. அதில் இந்த ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே வந்து மிகப்பெரிய ஹைலைட்டாக அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை நம்ம திறந்த உடனே உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த போவா 8 மொபைல் ஃபோன். நம்மக்கிட்ட வந்த கலர் வேரியண்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா 16-bit ஒயிட். இது தவிர இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சாலிட் பிளாஸ்டிக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 45 வாட் சார்ஜர், USB Type-C கேபிள், ஒரு சில டாக்குமெண்டேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த போவா 8 மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மொபைலினுடைய டிசைன் பார்க்குறதுக்கு போவாவை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக தான் இருக்குது. பட் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மொபைலுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8.8 mm திக்னஸில் 225 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெயிட்டுக்குள்ளே 8000 mAh பேட்டரியை அடக்கி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் டிசைனை பொறுத்த வரைக்கும். மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் 810H படி டெஸ்ட் பண்ணி ரொம்ப ஸ்டடியான மொபைல் ஃபோன் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் IP64 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங்கும் இருக்குது. இதில் மொபைலுடைய கீழ்ப்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB Type-C போர்ட், ஒரு மைக்குக்கான ஒரு ஹோல், சிங்கிள் ஸ்பீக்கர் தான், அப்புறம் ஒரு சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு வந்து ஒரு டூயல் நானோ சிம் கார்டு ட்ரே, 5G சிம் கார்டு, 2 சிம் கார்டையும் ஒரே நேரத்தில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது. கீழே சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தாலும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா டால்பி அட்மாஸ்லாம் போட்டிருக்காங்க. மேலே வந்து ஒரு IR போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பவர் சுவிட்ச் தான் உங்களுக்கு சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. அது வந்து ஆரஞ்சு ஆக்சென்ட்டில் பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் எதுவுமே கிடையாது. ஸோ டிஸ்பிளே ஏரியா சுற்றி இருக்க பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாகவும் ஸ்லிம்மாகவும் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பொட்டு நாச் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இதை மிகப்பெரிய ஹைலைட்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கேமரா ஹம்பில் இருக்கக்கூடிய அந்த 3வது ஓட்டை தான். ஃபர்ஸ்ட் ஹோலில் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் சோனியினுடைய LYT600 சென்சர் கொண்ட ஒரு கேமரா. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா AI சென்சர் அல்லக்கை. ஆனால் 3வது ஹோலில் தான் ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளேயில் நீங்கள் மொபைல் ஃபோனில் சின்ன சின்ன கேம்ஸ் நீங்கள் விளையாண்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு அலர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதில் தெரியும். பேட்டரியோட லெவல், வால்யூமோட லெவல், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளேல மொபைல் ஃபோனை எடுக்காமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு சின்ன ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.7 inch ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு IPS பேனல் இது உங்களுக்கு 144 ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் டாப் நாச்சுன்னு சொல்ல மாட்டேன். HDR-க்கான சப்போர்ட் இதில் கிடையாது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த டிஸ்பிளே நீங்கள் இன்டோரில் உட்காந்து கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, பின்புறத்தில் இருக்க கேமரா பற்றி நம்ம பேசுவோம். ஒரு மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் சொன்னேன் பார்த்தீங்களா. சோனியினுடைய LYT600+ சென்சர் இது. இந்த சென்சருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு AI கேமரான்னு சொல்லிட்டு ஒரு அலக்கை வச்சுருக்காங்க. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமராவும் சரி, ரியர் கேமராவும் சரி, இரண்டுமே உங்களுக்கு 2K வீடியோஸ் வரைக்கும் 30 fps உங்களுக்கு ஷூட் பண்ணும். ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கேமரா மெயின் கேமரா வச்சு 50 மெகா பிக்சல் கேமரா வச்சு நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ லைட் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ஒரு ஷார்ப்பான ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். கலர் ரீப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. டைனாமிக் ரேஞ்ச் சுமாராக தான் இருக்குது. உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸில் ஏஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் எல்லாமே ஓகே, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் லோ லைட் சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. டாப் நாட்ச்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் செல்ஃபி எடுக்கிறப்போ லைட் நல்லா இருந்துச்சு, நல்ல செல்ஃபிஸ் நீங்கள் எடுக்கலாம். லோ லைட்டில் செல்ஃபிஸ் சுமாராக தான் இருக்குது. ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கேமரா செட்டப் ஓகே தான். இப்போ ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனை ரன் பண்ணிட்டு இருக்கிற ப்ராசர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கினுடைய டைமென்சிட்டி 7100 ப்ராசர். ஒன்று 6GB ரேம் மற்றும் 8GB ரேம் வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. LPDDR5X டைப் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 128, அது வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ். இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு 20 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவையான எல்லா சென்சஸும் உங்களுக்கு இருக்குது. பட் இந்த மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா 5G-க்காகவே 2 டெடிகேட்டட் சிப்செட் கொடுத்துருக்காங்க. சிக்னல் சிப்செட்னு சொல்லிட்டு G1 மற்றும் SC1 சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக ட்ரிபிள் சிப்செட் இந்த மொபைல் ஃபோனில் இருக்குது. உங்களுக்கு 5G நெட்வொர்க் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் நீங்கள் வைஃபை சிக்னலுமே பார்த்தீங்கன்னா நல்ல சிக்னல் ட்ராப் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த டைமென்சிட்டி 7100 ப்ராசர் வச்சு உங்களுக்கு கேமிங்ஸ்லாம் விளையாடலாம். ஒரு ஹை எண்ட் கேமை ஒரு மிட் ரேஞ்ச் கிராஃபிக்ஸை போட்டு நீங்கள் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான கேம் பிளே கிடைக்கும். ஆனால் இது வந்து கேமிங் மொபைல் ஃபோன் கிடையாது. ஒரு மணி நேரம் நீங்கள் 1.5 மணி நேரம் நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் ஹீட் ஆக தான் செய்யும். த்ராட்லிங்கும் ஆக தான் செய்யுது. ஸோ இது வந்து கேமிங்காக பண்ண மொபைல் ஃபோன் கிடையாது. அன்றாட நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு 4-5 அப்ளிகேஷனை போட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்போ மல்டி டாஸ்கிங் ப்ளஸ் ஒரே நேரத்தில் 2-3 அப்ளிகேஷனை திறந்து யூஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கிற ஓஎஸ்க்கு பேர் வந்து iOS 16. இது வந்து ஆண்ட்ராய்ட் 16 மேலே ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின். இந்த யூஐல ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. அந்த ப்ளோட்வேர்ஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. இந்த டாப் நேவிகேஷன்லயே உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கிடைச்சிருது. செட்டிங்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா ஏஐக்கு நிறைய பேஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு ஏஐ கால் அசிஸ்டன்ட், டிரான்ஸ்லேஷன் அசிஸ்டன்ட், அப்புறம் ஏஐ ரைட்டிங், நோட்ஸ், தீம் ஜென்ரேட்டர், இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் உடைய டிஸ்பிளேவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் வந்து உங்களுக்கு எந்த நேரம் தான் உங்களுக்கு யூஸ் ஆகணும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தால் எப்படி யூஸ் ஆகணும், சார்ஜிங் பண்ணுறப்போ, ஒரு ஷூட்டிங் பண்ணுறப்போ, மொபைல் ஃபோன் ஸ்டார்ட் ஆகிறப்போ எந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணி வைக்கக்கூடிய, இப்போ நம்ம ஜீன் அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன், இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளே வேணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது 45 வாட் சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணுறப்போ ஒரு 2 hours அது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அந்த மொபைல் ஃபோன் உங்களோட யூசேஜை பொறுத்து 1.5 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். இந்த போவா 8 மொபைல் ஃபோனுடைய விலை விவரங்கள் டிஸ்பிளேல இப்போ வரும், பார்த்துங்க. இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுடைய கருத்து என்ன, டிசைன் எப்படி இருக்கு, எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Get it.